இது இந்தியா தானே? ஆமாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? அது 1947 கிடச்சிச்சியா? அப்படின்னா இது இது எந்த வருஷம்? இது 2026. நாங்கள் காட்ட வழி எதுவும் இப்போங்களா? நீங்கள் யார்? எப்படி என் மொட்டை மாடியில் வந்து விழுந்தீங்க? எதை கேட்டாலும் பதிலே இல்லை. என்ன ஜென்மம். இங்கே படுத்துங்க. இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். படுத்து ரெஸ்ட் எடு. போட்டுக்கு ட்ரெஸ் வேணும்னா அந்த அலமாரி இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. ஓ, ட்ரெஸ்லாம் போட்டாச்சா? இந்த வரேன் இரு. இதுதான் சுதந்திரமா? இது சுதந்திரம் இல்லாமல் வேற என்ன? இல்லை, எதுக்கு இவங்க எல்லாரும் அவசரமாக ஓடிட்டுருக்காங்க? எல்லாம் வாழணும்ல, அதான் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஓ, இங்கே இருக்க யார் முகத்துலேயும் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லையே. அப்படியா? இதை பாரு. இது என்னது புதுசாக இருக்குது? இதுவா? ஆண்ட்ராய்டு டச் ஃபோன். நீங்கள் அந்த காலத்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, இல்லைனா டெலிகிராம் அனுப்புவீங்க. ஆனால் இப்போ இதுதான் டெக். இதில் கிடைக்காத விஷயம்னு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம், யார்கிட்ட வேணால் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்லணுன்னா இது ஒரு மிஷின் கூட வச்சுக்கலாம். இதில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நேரில் சந்தோஷமாக இல்லை, சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. சரி, இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் எப்படி என் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தீங்க? அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். என்னோடய பேர் அர்ஜுனன். நான் 1941 வர்றேன். ஒரு ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்னால தவறுதலாக இங்கே வந்துட்டேன். அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். டெலிபோர்ட்டேஷன் ஆக வேண்டியனா எப்படி டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேன். டைம் ட்ராவலா? நான் 1941 வரேன். பிரிட்டிஷ் ரையாட்டில் என் கிராமத்தையே மொத்தமாக அழிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவை சுட்டாங்க, என் வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐஎன்ஏயில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஜெர்மனியோடு சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு வாலண்டியர் தேவைப்பட்டுச்சு.
அப்போது நீங்கள் முன் வந்தீங்களா? ஆமாம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் பயணிக்கிற ஒரு டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏன்னா ஸ்பேஸை பெண்ட் பண்ணி இடத்துல டைமை பெண்ட் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். இடம் விட்டு இடம் போக வேண்டிய என்னைய ஒரு டைமில் இருந்து இன்னொரு டைமில் கூப்பிட்டு வந்துட்டுருச்சு. நான் ஒரு பிரிட்டிஷ் ஏரியாவுக்குள்ளே மறைமுகமாக உழவு பார்க்குறதுக்காக அனுப்பப்பட்டேன். ஆனால் எல்லாம் தப்பாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். நான் தப்பான டைமில் எனக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் என்னடான்னா எதையோ ஒரு மிஷினை கையில் வச்சுட்டு சுதந்திரத்தோட மதிப்பு தெரியாமல் இருக்கீங்க. இப்போ நாங்கள் யாரோட போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? யாரோட? கம்பேரிசன், வேலிடேஷன் அண்ட் டிஜிட்டல் லைட்ஸ், இந்த மூணும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. அந்த சோஷியல் மீடியா நீங்கள் சொன்ன இந்த மிஷினுக்குள்ளே இருக்குது. எங்கள் காலத்தில் சங்கிலி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உங்கள் காலத்தில் அது உங்கள் மனசுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கு. உள்ளங்கையில் இருக்க ஒரு மிஷின் தான் 6 அடி மனுஷனை அளவெடுத்து சொல்லுது. இதுக்கு பேர் தான் சுதந்திரமா? கார்த்திக், நீ இங்கே தனியாக தான் இருக்கியா? ஆமாம், உன் குடும்பம் இருந்தாங்க. இப்போ யாரும் கூட இல்லை. அப்பா ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொன்னார். அம்மா செட்டில் ஆகணும்னு சொன்னாங்க. இந்த உலகம் பணம் இருக்கா இல்லையான்னு தான் பார்த்துச்சு. எனக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருமே பார்க்கல. நான் இங்கே தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், ஏசி போட்ட ரூமு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே சேர்த்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சும்மா பார்வர்ட் மெசேஜ் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போயிடுவாங்க. காதல் இருந்துச்சு, அதுவும் பிரேக்கப்பில் முடிஞ்சிச்சு. நான் சுதந்திரமாக தான் இருக்கேன். ஆனால் இந்த உலகத்துக்கு தேவையில்லாமல் உணர்றேன். நீ இந்த உலகத்துக்கு தேவையில்லாதவன்லாம் இல்லை. நீ தனிமையில் இருக்க. உன்னோட சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை தெரியாமல் இருக்க. நான் எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது. அதோட ஆரம்பம் தான் இது. ஐயோ, என்னங்க உன் கை வரல மறைஞ்சு போகுது? காலத்தாலான பிழைய அது சரி செஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. நான் இங்கே வந்த 48 மணி நேரத்துக்குள்ளே நான் இங்கே வந்த ட்ரேசஸ் அழியணும். நான் இந்த டைமில் எனக்கு சொந்தமானவன் இல்லை. காலத்தில் ஏற்பட்ட பிழையை காலமே திருத்திக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் மறைஞ்சு போயிடுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து நான் கிளம்பணும். அப்படி இல்லைன்னா நான் அழிஞ்சிருவேன்னு சொல்கிறேன். இந்த அர்ஜுன் ஐஎன்எல் வேலை பார்த்துன்னு சொல்கிறாரு. அதனால் அவரை பற்றி நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. அதே சமயம் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் அவர் சொன்ன டெலிபோர்டேஷன், டைம் ட்ராவல் ரெண்டுமே வெறும் ஃபேலசி தேரியாக தான் இருக்குது. உண்மையோ பொய்யோ, இப்போ என் கூட 1941 இருந்து 2026 வந்த ஒரு ஐஎன்ஏ சோல்ஜர் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காருன்னு நம்புகிறேன். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் எரர். நான் சொன்ன மாதிரியே என்னோட நேரம் நெருங்கிடுச்சு. நான் கிளம்பணும். நீங்கள் எதுக்காக நான் போய் பூரா சண்டை போடணும்? இங்கே இருந்துடலாம்ல. இது என்னோட டைம்லன்னு இல்லை. நான் இந்த காலத்தை சேர்ந்தவன் இல்லை. நான் போக வேணாம்னு நினச்சாலும் போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வரலாறு இடம் பிடிக்க போகிறீங்க. போராட்டம் பண்ணுற எல்லாருமே வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னு போராடுறதில்ல. வரலாறு பல பேரை மறக்கும்,
ஆனால் சுதந்திரம் எல்லாருக்கும் வேணும். உன்னோட சுதந்திரத்துக்கு என்னோட பங்கும் அங்கே தேவைப்படும். அதான் கிளம்புறேன். பேசாம இங்கே இருந்துடலாமே சுதந்திரமா என்ன மாதிரி.